கவரிமா இல்லை கவரிமான் அப்படின்னு இவங்களுடைய உரைகளில் வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதனால் இன்று வரையிலும் அந்த ஒரு மான் மான் மான்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு மான் கிடையாது. இது என்ன, இதனுடைய ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா யாக் அப்படிங்கிறது. கேள்விப்பட்டிருப்பாங்க, யாக் அப்படிங்கிறது இமயமலையில் வாழக்கூடியது அப்படின்னு. இதே கவரிமா என்ற சொல் நமக்கு பதிற்றுப்பத்திலையும் கிடைக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய பாடலில் வரும் பொழுது இவ்வாறு வருது: கவிர்த்ததை சிலம்பு கவரிமா வாழும் இமயம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ என்னன்னா, கவிர் அப்படிங்கிற ஒரு மரம், அந்த மரங்கள் நிறைந்த மலைச்சாரலில் வாழக்கூடிய கவரிமா இமயமலையில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இமயமலையில் முடியிருக்கக்கூடிய ஒரு விலங்கை நம்ம தேடி போனோம்னா அங்கே நமக்கு இந்த ஒயில் யாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விலங்கு தான் கிடைக்குது. அப்போ எங்கேயுமே அதே நேரத்தில்